என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சிஎம் விஜய் அவர்கள் அவரோட 4வது மேனிஃபெஸ்டோவை விவசாயி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஆனால் ஆட்சி மாற்றமா இருக்குன்றது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. வாக்குறுதி மாற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வாட்டி கொளத்தூர் தொகுதியை பற்றி நம்ம பேசணும். ஆமாம், பெரம்பூர் தொகுதி விஜய் அவர்களோட தொகுதியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க அது எப்படின்னா பண்ணதே இவங்க, நாங்களே குற்றச்சாட்டு அதை எடுத்து வைக்கிறோம்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறப்போ அவங்க ஆட்சியில தான் நடக்காமையா இருந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதோட எதிர்கட்சியாக இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்தம். எதுக்கு ரீல் போடணும்? என்ன ரீல்ஸ் அரசியலா? எங்க இல்ல, அதனால தாங்க கேட்கணும். ஆவணம் அவன்டா ஒத்தலி நிற்கிறேன் எமன்டா அப்படின்னு பாட்டு போடுவீங்களா? காங்கிரஸோட கூட்டணி வச்சதுக்கு ஒரு மழுப்பிட்டீங்க. அதிமுக உங்களுக்கு ஊழல் சக்தி. இப்போ அதிமுக இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் டிவிகேல சேர்த்துக்கிறீங்க. இப்போ ஊழல் சக்தியாக இருந்த அதிமுக டிவிகேக்கு வந்தோன்னு தூய சக்தியை மாறிடுவாங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா நீ எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அந்த 10 ரூபா எதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்தா நாங்கள் காசு கொடுத்துருவோம் சொல்றீங்க. அப்போ நீங்களும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கல்ல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் திரு அபிஷேக் லெனின் அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஆரோன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 பேரும் ஒரே டைம்ல வர கேட்குறோம். ஓகே, நேத்து சிறப்பா பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம். சிஎம் விஜய் அவர்கள் அவரோட 4வது மேனிஃபெஸ்டோவை பூர்த்தி பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம்! அதுவும் என்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா, விவசாயி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது? ஆமாங்க, பெரிய விஷயங்க. இன்னைக்கு நாட்டோட முதுகெலும்பே தமிழ்நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். தள்ளுபடி பண்ணியிருக்காரு. போன ஆட்சி இதை பண்ணுச்சா? இல்ல, இப்ப இந்த ஆட்சி பண்ணிருக்காங்கல்ல. அதாவது இந்த டிவிக்கு 2026 அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? அவங்கள எதனால அவங்கள வர வச்சாங்க? எதனால மாற்றம்ங்க. ஆனா ஆட்சி மாற்றமா இருக்குன்றது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வாக்குறுதி மாற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏங்க மேனிஃபெஸ்டோ என்ன சொன்னாரு? நாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னாரு. தள்ளுபடி பண்ணிட்டாரு. இது மேனிஃபெஸ்டோ நீங்க கரெக்டா பாத்தீங்களா? மேனிஃபெஸ்டோல 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கர் உள்ள இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5 ஏக்கர் மேல இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த சிறு குறு அப்படின்ற ஒரு வேர்டு எதுவும் விஜய் அவர் மென்ஷன் பண்ணாரா? அதாவது விஜய் அவர்கள் இதை முன்னாடி சிறு குறு அப்படின்ற வேர்டு எதுவும் மென்ஷன் பண்ணாரா? சிறு குறுன்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. விவசாய கடன் தள்ளுபடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆமா, இன்னைக்கு போட்டிருக்கிறவங்க என்ன போட்டிருக்காங்க? சிறு குறு அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது குறுன்றது என்ன அப்படின்னா, அதாவது 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிறவங்க நம்ம குறு அப்படின்னு சொல்லுவோம். சிறு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிலோ, அதாவது 2.5 ஏக்கர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்க. குறுனா 2 ஏக்கர். இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5 ஏக்கர், அதாவது 50,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறுல பாத்தீங்க அப்படின்னா முழுசா தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். இது சிறுல பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடி. 25,000 50,000 இருந்தா 25,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இது எதுக்கு சொன்னாங்க? அதாவது 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்க தான் 50% சொன்னாங்க. ஓகேவா? இப்ப இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப 50,000 இருந்து 60,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குறுல பாத்தீங்க அப்படின்னா 40,000 தள்ளுபடி ஆகுது. இதுல சிறுல பாத்தீங்கன்னா 20,000 தள்ளுபடி ஆகுது. அந்த மாதிரி 60,000 இருந்து 70, 70 இருந்து 80, 80 இருந்து 90, 90 இருந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல 10,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் ஆமா, 10,000 கம்மி பண்ணிருக்காங்க. இதுல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா சிறு குறு ரெண்டுத்துலயுமே எல்லாருக்குமே 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டான். 1 லட்சம் ரூபாயில 95,000 கட்ட தெரிஞ்சவனுக்கு அந்த 5,000 ரூபாய் கட்ட தெரியாதா? கட்டலாம். சிலரால கட்ட முடியும், சிலரால கட்ட முடியாது. அது சில 95,000 வரைக்கும் ரெடி பண்ணவங்களுக்கு 5,000 ரூபாய் கட்ட முடியும். ரவுண்ட் ஃபிகரா பண்ணி கட்டுவாங்க. இதுல ஒரு வாக்குறுதி கொடுக்கறப்போ இதெல்லாம் சொன்னாரா? சிறு குறுன்னு 2ஆ பிரிப்பேன் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணாரா? இல்ல, எதுவும் மென்ஷன் பண்ணல. இதுவே இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களோட ஆட்சி ஒன்று இருந்தது. ஆமா, 2021க்கு முன்னாடி. அந்த ஆட்சியில விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணாங்க. எல்லாருமே நமக்கு தெரியும். எல்லாருமே பெருசா இப்போ விவசாயிகள் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த ஊர் சைடு டெல்டா சைடெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒன்னு டிஎம்கேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க. எதனால ஏடிஎம்கே ஓட்டு போறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதுனால. ஏன்னா டெல்டா சைடு எல்லாமே விவசாயிகளுக்கான இடம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா
எங்களுக்கு இபிஎஸ் ஐயா வந்துட்டாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து விவசாயம் எல்லாம் தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ இவர் வந்து என்ன பண்ணார், தஞ்சாவூர்ல பிரச்சாரம் பண்றப்போ ஒரு பச்சை கலர் துண்டு போட்டுட்டு விவசாயி தான் நமக்கு முக்கியம், விவசாயம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நேரம் நல்லா பேசினார். ஆனா இப்போ விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய தள்ளுபடியை ஒரு சரியாவே பண்ணவே கிடையாது. இப்போ இருக்க கடன் பிரச்சனையில வந்து இவ்வளவு பண்றதே ஆக்சுவலி பெரிய வாக்குறுதின்றது எப்போ கொடுத்தாங்க? வாக்குறுதி வந்து ஏப்ரல் மார்ச் இதுல வந்து கஜானா இல்லன்றது எப்போ சொன்னாங்க? பிப்ரவரி மந்த். அப்போ உங்களுக்கு கஜானா இல்லன்றது உங்களுக்கு விஷயம் தெரியும். ஆமா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. உங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும், தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ விவசாயிகளோட ஓட்டை வாங்குறதுக்கு நீங்க பொய் சொல்லிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிரதர், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது ப்ரோ. பிப்ரவரி மாசம் கஜானா காலின்ற விஷயம் சொல்லியாச்சு. கஜானால பணம் இல்ல, முழுசா கஜானால இவ்வளவுதான் பணம் இருக்குன்ற விஷயம் சொல்லியாச்சு. ஆமா, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்து மார்ச் ஏப்ரல்ல வந்து அவங்க வந்து வாக்குறுதிகளை வந்து செதற விடுறாரு. எப்படி செதற விடுறாரு? மாசம் 2500, அன்னபூர்ணி சூப்பர் 6, அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் கடனை, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லி வரிசையா விட்டு தள்ளுறாரு. அதுல வந்து விவசாய கடன் வந்து போயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, உங்களுக்கு கஜானா கம்மியா இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க வாக்குறுதி கொடுக்கலாம்? அப்போ நான் இப்பயே ஒன்று சொல்றேன், நீங்க அதான் கேட்பாங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க. நாங்க ஒன்றும் இதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைச்சு நாங்க வந்து விஜய் அவருக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விஜய் வாக்குறுதி கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் விஜய் வந்து வாக்குறுதியில கொடுத்தாரு. அப்போ ஒரு ஏமாற்றம் தானே, ஏமாத்துறது தானே. அது எப்படிங்க ஏமாத்துறதாகும்? ஆமாங்க, நான் எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க திமுக அரசு இப்ப எதுவுமே பண்ணல, அவங்களை கம்பேர் பண்றப்போ இவங்க அதை பண்ணிருக்காங்களா? நீங்க தான் மாற்றமாச்சேங்க. நீங்க தான் மாற்றம்ல. மாற்றம் எங்க? அதாங்க மாற்றம். இப்ப நாங்க எதுவுமே பண்ணாதவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ணிருக்கலாம். அது மாற்றமா தெரியல உங்களுக்கு? எங்க இது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை எனக்கு. நீங்க திமுக மட்டும் நீங்க சொல்லல, அதிமுகவையும் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. அதிமுக முன்னாடி இருக்கிற ஆட்சியில இருந்து நாங்க மாற்று ஆட்சி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரியா? இப்போ வந்து ஓகே திமுக பண்ணல, அதிமுக முழுசா தள்ளுபடி பண்ணிருக்காங்களே. நீங்க என்னங்க சொன்னீங்க? வாக்குறுதியில நீங்க என்ன சொன்னீங்க? அந்த டைம்ல கடன் சுமை இவ்வளவு பெருசா இல்ல இல்லங்க. எப்ப கடன் சுமை இல்ல? 2021க்கு முன்னாடி கேக்குறது. வாக்குறுதியில நீங்க கொடுத்தீங்கல்ல, அப்போ கடன் சுமை இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எப்படி நீங்க அந்த வாக்குறுதி கொடுக்கலாம்? 1 லட்ச ரூபா கடன், 95,000 ரூபா நீ கட்டு, 5,000 ரூபா கொடுக்குறேன்னா அது என்ன கடன்? என்ன கடன் தள்ளு? விவசாயிகளுக்கு நீங்க என்ன போராடுறீங்க? இதுல என்ன அப்படின்னா, அதான் நேத்தியை பத்தி நம்ம பேசணும், சட்ட ஒழுங்கை பத்தி பேசணும். அதாவது இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. பாத்தீங்களா? பாக்கல. ஆமா, அதாவது போன வாட்டி கொளத்தூர் தொகுதியை பத்தி நம்ம பேசணும். ஆமா, பெரம்பூர் தொகுதி விஜய் அவர்களோட தொகுதியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் இப்ப இதை நான் சொன்னேன் அப்படின்னா அவர் பொய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா நியூஸ்லயும் வந்தது தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களாக 25 கொலை, 4 இரட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து மாற்றம்னு சொன்ன ஆட்சியில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பது தான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் சூலூர்ல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சூடு இறங்குறதுக்குள்ளேயே இப்போ வந்து எந்த ஊர்ல? விழுப்புரத்துல வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆமா, நடந்திருக்கு. அது ஒண்ணு இருக்குங்க. ஆனா நான் கேட்டா அது வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அது வந்து ஒரு இவர் பேசியிருந்தாருன்னா, நம்ம சீமான் அவர் பேசியிருந்தாரோ இல்ல வந்து நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாருன்னா நான் ஏத்துக்கலாம். இவங்க ஒரு அது எப்படின்னா வந்து பண்ணதே இவங்க, நாங்களே குற்றச்சாட்டு அதை எடுத்து வைக்கிறோம்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறப்போ வந்து அவங்க ஆட்சியில தான் நடக்காமையா இருந்துச்சு. எதிர்கட்சி கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அப்போ எதிர்கட்சி இன்னொன்னு சொல்ற, திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதோட எதிர்கட்சியா இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்தான விஷயம். அது ஆபத்து, எல்லாமே ஆபத்து தான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. எல்லா விதமான வசனங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய ரீல்ஸ் அரசியல் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ரீல்ஸ்ல உள்ள டயலாக்லாம் நல்லா. ஏங்க நான் எங்க இது அவங்க சொன்னதுதாங்க நான் சொல்றேன். இது முன்னாடியே சொன்னதுதாங்க. ஸ்டாலின் இஸ் மோர். சரி, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, திமுக ஆட்சியில அதெல்லாம் நடக்கலையா? திமுக ஆட்சி நான் என்ன கேக்குறேன், திமுக ஆட்சியில குறைஞ்சபட்சம் அதுதான் முன்னாடியே திருப்பி நான் சொல்ல வேண்டியது, இது கூட வெளியே வராது. ஆனா இப்போ இது வெளியே வருது. இப்போ இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்றேன், என்னைய வந்து ஒரு 10 பேர் வந்து டார்கெட் பண்ணி நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னா என் தப்பை நான் திருத்திக்க தான் பார்ப்பேன். ஆமா. சோ அப்ப நான் போக திருத்தி பண்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க அதை பார்க்கணும். திருத்துவீங்க, அதைத்தான் கேக்குறாங்க மக்கள்.
எப்ப திருத்துவீங்கன்னு தான் கேக்குறாங்க. இப்போ அந்த ஏங்க, சூலூர் இதெல்லாம் சூலூர் ஓகேங்க, இதெல்லாம் கோயம்புத்தூர் தனி மனித ஒழுக்கத்துல வரும் இல்லங்க. இப்போ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்கத்துல வரும். ஆமாங்க. அப்போ அதை அப்படித்தானே பார்க்கணும். அப்போ இதே டயலாக வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொல்லியிருக்கணும்ல, தனி மனித ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ அவங்க வந்து டிஎம்கேவை கார்னர் பண்ணாங்களா பண்ணலையா? இப்போ அதே தப்பு தானே இங்கே நடக்குது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த 2026க்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல அதான் எடுத்து வச்சாங்க. பாதுகாப்பு தான் எடுத்து வச்சாங்க. இப்போ டிவிகேயோட நிர்வாகிகள் பாதி பேரே வந்து இப்போ நேத்தி தாம்பரத்துல ஒரு பொண்ணு குளிக்கிறது எட்டி பார்த்துருக்கான் ஒருத்தன். டிவிகே நிர்வாகி தான். நேத்து எதுனா நடந்தது? நீங்க இப்போ டிவிக்கு நிர்வாகின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சில நியூஸஸ்லாம் வந்து எப்படின்னா வந்து என்னைய வந்து டிவிக்கு நிர்வாகின்னு சொல்ல சொன்னதா வீடியோ எடுக்கிறப்போ அந்த மாதிரிலாம் வந்து சில இன்சிடென்ட்ஸ் வந்துருக்கு. மேபி அது அப்படி கூட இருந்திருக்கலாம்ல. ஃப்ளெக்ஸில் ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்களே, இவங்களே செலவு பண்ணி வச்சிட்டாங்களா? டிவிக்கு விஜய் ஃபோட்டோ கீழே வந்து இவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து டிவிக்கு நிர்வாகிகள் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா என்ன? ஏங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து கஞ்சா செடி வளர்த்துட்டு இருந்தா. அப்படி அவர் வீட்டில் வந்து விஜயோட கொடி, டிவிக்கு கொடி பறந்தது. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் அவரோட ரசிகன், அதனால நான் வந்து கொடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, நீங்க அந்த கட்சிக்காரர் தானே? கட்சிக்காரங்க இல்ல, கட்சியில பணியாற்றவங்க தான் கட்சிக்காரங்க. கட்சிக்கு நான் வந்து இன்னைக்கு விஜய்க்காக ஓட்டு போட்டேன், சிஎம் சாருக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து அவரோட கட்சி ஆள் கிடையாதுங்க. நான் என்னோட ஒரு ஜனநாயக கடமையை. நீ எதனால வந்து நீங்க டிவிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? அவரோட சொன்ன வாக்குறுதி நல்லா இருக்கு, அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்றதுனால தானே. அப்ப அவருக்கு இருக்கிற ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப அவருக்கு இருக்கிற ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் கஞ்சா செடி வளர்க்குற? கேட்கறது புரியுதா? அவரை பின்பற்ற. இப்போ நீங்க கஞ்சா செடி வளர்க்குறேன்னு சொல்றீங்க. இப்ப அதே சிறப்பு படையா போட்டு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப், அதான் ஒரு கிட்டத்தட்ட 100 kg கிட்ட வந்து அவங்க சீஸ் பண்ணிருக்காங்களே. இந்த ஊடகங்கள்ல இது பார்க்கலையே, இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க இல்லைங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல மார்ச் மாசம், அதாவது திமுக ஆட்சியில கொள்முதல் பண்ணாங்க. அதாவது ஒரு நிறைய குட்கா எல்லாமே இது பண்ணி காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஒரு குழி நோண்டி அதுல போட்டு மூடினாங்க. அந்த போட்டோவை எடுத்து போட்டு விஜய் வந்து 2 நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து. அப்போ நியூஸ் சேனல்ஸ்ல போற எல்லா நியூஸஸுமே நியூஸ் சேனல்ஸ்ல போற எல்லாமே உண்மைன்னு எடுத்துக்கோங்கன்னு எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம் அது. ஆனா சோசியல் மீடியால போடுறது எல்லாமே பொய். சோசியல் மீடியா தாங்க நியூஸ்மே. சோசியல் மீடியா தாங்க நியூஸ். இன்ஸ்டாகிராம் தான் ரூல். இன்ஸ்டாகிராம்ன்றது சோசியல் மீடியான்றது தனிப்பட்ட இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஊடகத்துல மட்டுமே இல்ல. ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாம் இது பார்த்து தான் நாங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க. தாண்டி பர்டிகுலரா இன்ஸ்டாகிராம பேஸ் பண்ணி மட்டும் யாருமே வந்து எதையும் எடுத்து வந்து. இப்போ வந்து விஜய் அவர்கள் வின் பண்ணார்ல. ஆமா. எதை பேஸ் பண்ணி வின் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? மக்களோட ஆதரவு பேஸ் பண்ணி. மக்களோட ஆதரவு. சரி, ஓகே, மக்களோட ஆதரவு பெற்று தான் எடுத்தாரு. இப்ப டிவிகேல வந்து நிறைய எம்எல்ஏகள் இருக்காங்கல்ல, அவங்க போய் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்கல்ல. அதாவது 45 வார்டுல வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, 43 நினைச்சு என்ன கடனே தெரியாம போய் கடையை மூடுன்னு சொன்னார்ல. சொன்னாரா சொல்லலையா? அதுக்கு எதுக்குங்க கூட ஒரு கிம்பிள் கேமராமேன்? எதுக்குங்க எதுக்கு பப்ளிசிட்டி பண்றீங்க? அதுக்கு எதுக்கு நீங்க வந்து ராவண மாவன்டா ஒத்தையில நிக்கிற யமன்டா அப்படின்னு சொல்லி நீங்களே ரீலும் போடுறீங்க? எதுக்கு ரீல் போடணும்? என்ன ரீல்ஸ் அரசியலா? எங்க இல்ல, அதனாலதாங்க கேக்குறோம். மக்களுக்கு செய்யற நல்லது. இப்போ நாங்க ஒரு புதுசா வந்திருக்க கட்சி, எல்லா மீடியாவுமே எங்களுக்கு சப்போர்ட், அதாவது நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நாங்க பண்ற நல்லது நாங்க தெரிவிக்கிறதுல என்னங்க? அதுக்குன்னு ராவண மாவன்டா ஒத்தையில நிக்கிற யமன்டா அப்படின்னு பாட்டு போடுவீங்களா? அதுக்கு தளபதியோட பாட்டுங்க. இது வரைக்கும் திமுகலையும் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகலையும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ போராட்டம்னு எடுத்துக்குவோம். போராட்டத்துல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியோ அளவுக்கு யாராவது போராடி இருக்காங்களா? போராட்டத்துல அவங்க அந்த மாதிரி போடுறாங்களா? வட்ட வட்ட பாறையில அப்படின்னு சொல்லி அவங்க சீமானவரோட பாட்டு எடுத்து போடுறாங்களா? சொல்லுங்க. ரேர். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பெருசா நான் போட்டு பார்த்தது இல்லை. இப்போ நீங்க உங்க போன் எடுத்து இருக்கிற 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார் ஐடியிலையும் நீங்க எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஒயின் ஷாப்பை மூடுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் போராடுவாங்க. அதை கரெக்டா கார்ல இருந்து இறங்குறதுல இருந்து, பாக்கெட் உள்ள கையை விடுறதுல இருந்து, தலையை சொரியறதுல இருந்து, கார் டோரை மூடுறதுல இருந்து எல்லாமே தனித்தனி கிளிம்ஸா எடுத்து. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, மக்களை வந்து வெறும் இந்த சோசியல் மீடியாவை காட்டி ஏமாத்துற அளவுக்கு மக்கள் முட்டாளா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமா. எப்படிங்க அது எப்படிங்க? ஏங்க நான் கிட்டத்தட்ட நீங்க வந்து 34% ஓட்டு போட்டவங்க எல்லாருமே முட்டாளன்றீங்களா? 34% ஓட்டு போட்டாங்கல்ல. எதனால ஓட்டு போட்டாங்க? எதனால விஜய்க்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜய் மாற்றம் தருவாருன்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜய் மாற்றம் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு தெரியுமா? இது இன்னும் 5 வருஷம் கிடக்கு. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் கடைசி ஒரு 6 மாசம் அந்த எலெக்ஷன்ல ஆரம்பிக்கும் தெரியுமா? அப்ப மாற்றம், சூப்பரான மாற்றம் கொடுப்பாரு.
இப்போ சூப்பரான ஒரு மாற்றம் வந்து வரும். இப்ப அது அந்த 6 மாசத்தை வச்சு மட்டும்தான் பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றீங்களா நீங்க? இது என்னங்க எப்பயோ மக்களுக்கு பாதி பேருக்கு சந்தேகம் வந்துச்சுல்ல, என்ன பண்றாரு விஜய் அவர்கள், என்ன பண்றாரு. இன்னைக்கு விவசாயிகள் யோசிப்பாங்க, இன்னைக்கு யோசிப்பாங்க விவசாயிகள். இப்போ நான் என்ன கேட்கிறேன், எல்லாருமே திரைக்கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் ஓகே விஜய் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்பாங்க, கரெக்டா? ஆனா இப்போ வந்து ஊர்ல இருக்க விவசாயிகள் வந்து இன்னுமே சொல்றேன், ஊர்ல இருக்கிறவங்க வாக்குறுதி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு மகளிர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சென்சார் எடுக்கிறதுக்கு போனோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 ரூபாய் எனக்கு தந்தாரு, வேற யாரும் வந்து எனக்கு 1000 ரூபாய் தர மாட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? பாதி பேர் வந்து இப்பயுமே வந்து என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து 2000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதியை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி விஜய் அவர்கள் வாக்குறுதியை வச்சு யாராவது ஓட்டு போட்டாங்களா? வாக்குறுதி வச்சு ஓட்டு போட்டாங்களான்ற ஒரு கேள்விக்கு சிலர் போட்டிருப்பாங்க, சிலர் போட்டிருக்க மாட்டாங்க. நான் இந்த கேள்வி ஓகே, அதான் பாதி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, போட்டிருக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களா? இப்போ அவர் கொடுத்த விவசாயிகள் வாக்குறுதி என்ன, கொடுத்துக்கிறது என்ன? இந்த ஜிவிஎம் ஒரு இதுல ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவார் தெரியுமா, நான் கேட்டது அவங்க எனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரிதான் இப்போ விஜய் அவர்கள் கொடுத்தது. இப்போ நீங்க அப்படி சொல்றத வச்சு பார்த்தா, இப்போ இன்னைக்கு நான் இப்போ இது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இப்ப இவருக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு, இல்ல இது இப்படிதான் அவர் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இருந்துருச்சுன்னா, இவ்வளவு அதாவது 50 வருஷமா இருந்த ஒரு கட்சி, அதிக வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சி, தமிழ்நாடு அரசியல அதிக வருஷமா அதிக டைம் ஆண்டுட்டு இருந்த கட்சினா வந்து அது அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக சில எம்எல்ஏக்கள்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் குதிரை பேரம் அதான சொல்றீங்க. ரிசைன் பண்ணிட்டு போறது எப்படிங்க குதிரை பேரமாகும்? என்னோட பதவியை விட்டுட்டு அவங்க அங்கிட்டு போறாங்க அப்படின்னு அது எப்படி, என்ன கணக்குங்க அது? நான் பதவியே கொடுத்துட்டு அதிமுக நின்று நான் ஜெயிச்சுட்டேன், பதவியை கொடுத்துட்டு டிவி கேக்கு போய் நிக்க என்னால மாற்றம் கொடுக்க முடியுன்றதுக்காக அங்க போறாங்க. இல்ல எனக்கு புரியல. என்னால மாற்றம் அங்க இங்க இருந்து என்னால இங்க எதுவும் பண்ண முடியல, அதனால அங்க போய் மாற்றம் தரேன் அப்படின்றது. இது எப்படி, இது கரெக்டா? அது எங்க என்னங்க ஒரு இடத்துல நின்று நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இவங்க சிஎம் ஆகல அப்படின்னோட, இப்ப எதுக்கு இவங்க அங்கேருந்து அங்க போகணும்? இவங்க எதுக்கு அதிமுக வந்திருப்பாங்க? அரசியல் பண்ணி மக்கள் அரசியல் பண்ணி மாத்திருப்பாங்க. இவங்க வந்து இப்போ இங்க அரசியல் பண்ணி தான் மாத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் வரைக்குமே இவங்களுக்கு அதிமுக தான் இவங்களுக்கு கட்சி அப்படின்னு சொல்லி அதுக்காக நின்றுருக்காங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு போறாங்க அப்படின்னா, இப்ப சிவி சண்முகம் அவர்கள் மறுபடியும் இபிஎஸ் டே வர மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப சிவி சண்முகம் அவர் அப்பதிலிருந்தே வந்து நான் தாவேக்காக்கு ஆதரவு தரேன், ஆனா என்னோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சிவி சண்முகம் அவர் சொல்லலையே, இது இவரு சொல்லி சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல 2 பேருமே சொல்லியிருக்காங்க சார், 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நாங்க ஆதரவு மட்டும் தான் அங்க தரோம், மத்தபடி எங்களுக்கு பொதுச் செயலர். குதிரை பேரம் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? குதிரை பேரம் எங்க இப்ப எந்த ஆட்சியிலுமே குதிரை பேரம் இல்லையே, நடக்கலையா? ஏங்க நீங்க மாற்றோங்க, அந்த ஆட்சியில இருக்கு, இந்த ஆட்சியில இல்லையா? இப்ப நாங்க வந்து இப்போ இது ஒரு கரப்டட் சிஸ்டம் இருக்கிறப்போ வந்து என்னால எடுத்த உடனே ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் தர முடியாது. இதுக்கான பதில் தான் நேத்து நான் உங்கள்ட்ட கொடுத்தேன். இப்போ நீங்க ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறீங்க, நீங்க ஒரு இங்க வந்து செயல் திட்டத்தை வைக்க போறீங்க அப்படின்னா, பிளானிங்கே இல்லாம செயல் திட்டத்தை வைப்பீங்க? நீங்க ஒரு உடனே எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சிஎம், நீங்க சொன்னா எது வேணா மாத்த முடியும். நீங்க இன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சும்மா காலைல வந்து பயோமெட்ரிக்ல கையை வச்சுட்டு உள்ள போயிட்டு காலைல இருந்து வேலை பார்த்தோம், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, பயோமெட்ரிக்ல கையை வச்சுட்டு வெளில போலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து கிடையாது. நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. இந்த விவசாய கடன் வந்து வேணும்னா மறுசீரமை பண்ணி அவர் வேற மாதிரி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. நீங்க முதல்ல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழுசா தள்ளுபடி பண்றேன் நீங்க, 5 ஏக்கர் மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றேன் நீங்க. ஓகேவா? இப்போ திடீர்னு குறு சிறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பிரிக்கிறீங்க, அதுல பெர்சன்டேஜ் கொண்டு வரீங்க. இதெல்லாம் எதுக்கு இது கொண்டு வரீங்க? ஏங்க இப்போ அது ஒருவேளை மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துருச்சுன்னா அது மேபி அதை மாத்த கூட வாய்ப்பு இருக்குல்ல? எவ்வளவு மாத்திக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளவு மாத்துவீங்க? ஆல்ரெடி ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க ஒரு ஜோசியரை கொண்டு வந்து அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தீங்க, மக்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினீங்க. கையெழுத்தே வந்து அவருக்கு போஸ்டிங் கொடுத்ததுதான், அதையே மாத்தினீங்க. இப்போ நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு மக்கள் கேள்வி கேட்கறாங்க மாத்திடுவோம், 5 வருஷத்துக்கு எத்தனை வாட்டி மாத்துவீங்க? இது முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் பண்ணியிருக்காருங்க. பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்காரு, அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்படுறாங்க இறக்குனாரு. இந்த மாதிரி கரெக்ட்டுங்க, நீங்க கேக்குறது கரெக்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? முன்னாடி இந்த அரசியல் இல்லாம நான் மாற்று அரசியல வரந்தானே நீங்க சொல்றீங்க. நீங்க மாற்று அரசியல வரணும், அவங்க செய்த நல்லது கூட அந்த ஐடியாலஜி கூட நாங்க எடுத்துக்க கூடாதா? புரியல. அவங்க செஞ்ச நல்லது கூட அந்த ஐடியாலஜி கூட நாங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்ற? உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு தகுதியான ஒரு ஆட்கள் உங்க கூட இல்லையா? தகுதியான ஜெயிச்சு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டீங்க, ஓகேவா? உங்களுக்கு இதுதான் நீ இப்போ எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்களா, அவர் வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரா?
டிக்கெட் விலை ஏற்றுவோம் அப்படின்ட்டு. அது ஏற்றுனாங்க. ஆனால் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்குறுதியில் ஒன்று கொடுத்து நேரில் ஒன்று கொடுக்குறீங்க. இதை தான் நான் கேட்குறேன். வாக்குறுதியில் சொன்னது ஒன்று, நீங்கள் செய்யறது ஒன்று. எதனால மாற்றி பேசுறீங்க? ஏன் மாத்துறீங்க? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுக்கு ஒரு மழுப்பிட்டீங்க. அதிமுக உங்களுக்கு ஊழல் சக்தி. இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் டிவிகேல சேர்த்துக்கிறீங்க. இப்போ ஊழல் சக்தியாக இருந்த அதிமுக டிவிகேக்கு வந்தோன்னு தூய சக்தியை மாறிடுவாங்களா? இங்க ஒரு எங்கேயுமே பவர் ஹவுஸ் இருக்காது. நான் ஒருத்தர் மட்டும் தான் அவரோட கீழே எல்லாமே பண்ணுவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலே இல்லையே. என்ன கேட்டேன்? ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுக. திமுக கிட்ட இருந்தும் அதிமுக கிட்ட இருந்தும் இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் நீங்க இங்கிட்ட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஊழல் சக்தியில பயந்து அவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியல. தலைமைக்கு பயந்து அவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க. நான் தலைமைக்கு பயந்து தப்பு பண்ணாம இருப்பாங்க நீங்க சொல்றீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பண்ணீங்களே 4 வாட்டி பாட்டு பண்ணீங்களே. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காம இருக்காங்களா? நீங்க இப்ப அதுக்கு தானுங்க அந்த பாட்டு 10 ரூபா எதுக்கு வாங்குறாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களே, அந்த மாதிரியா? அப்போ அங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா தப்பு, இங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா கரெக்டா? ப்ரோ எல்லா இடங்கள்லயுமே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் எக்ஸ்ட்ரா வாங்கல ப்ரோ. என்ன கான்செப்ட்னா வந்து இப்ப பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டில வந்து ரிட்டர்ன் பண்ணா அதுக்கு தான் அந்த மாதிரி இது பண்றாங்க. தாண்டி பாட்டிலுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து 10 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்குறது கிடையாது. நிறைய வைன் ஷாப்ஸ்ல வந்து வாங்குறது கரெக்டா ப்ரோ? என்ன ப்ரோ வாங்குறது கரெக்டா? கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் ஒரு குவார்டர் வாங்குறான் அப்படின்னா குடிச்சிட்டு மட்டையாடுவாங்க. பாட்டில் எடுத்துட்டு மெனக்கிட்ட 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா? முதல்ல 10 ரூபா வாங்குறது தப்பு. எதுக்கு வாங்குறீங்கன்னா எதுக்கு பாட்டில திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் அந்த பாட்டில் சரக்கு ஊத்தி விற்க போறீங்களா? இப்படிதாங்க எல்லா ப்ராசஸும் நடக்கும். இல்ல நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட, இது வந்து ஒயின் ஷாப்பே பண்றீங்களான்னு கேட்கறேன். ப்ரோ நீங்க கோக்கு பாட்டில் வாங்கினாலும் சரி, சரக்கு பாட்டில் வாங்கினாலும் சரி, எல்லா பாட்டிலுமே அந்த கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பரா வாஷ் பண்ணி திருப்பி அதில் இது பண்ணி கரெக்ட்டுங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அந்த 10 ரூபா எதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்தா நாங்க காசு கொடுத்துருவோம் சொல்றீங்க. அப்ப நீங்களும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கல்ல? ரிட்டர்ன் திருப்பி வாங்குறீங்களா இல்லையா? அந்த பாட்டில் அடக்கி வைக்கிற இடத்துக்கு அந்த ப்ராசஸ் எத்தனை குடிகார மக்கள் வந்து திருப்பி கொண்டு வந்து அந்த பாட்டில் கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு போறாங்க? உங்கள்கிட்ட இருக்கா? புரியல. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? கொண்டு வந்து கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு போறாங்க அப்படின்றதுக்கு? ஏதாவது யாராவது நீங்க ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கினா நீங்க அதுக்கு பில் தராங்க. நீங்க நெறியாளர் தானே? ஏங்க பில் தராங்களா ஒயின் ஷாப்ல? நீங்க நெறியாளர் தானே? அது யார்கிட்ட கேட்கணும் நீங்க? நான் கேட்கறேன், உங்கள்ட்ட கேட்கறேன். தேங்க்ஸ் ஃபார் த பாயிண்ட். பில் தரீங்களா ஒயின் ஷாப்ல? இது எந்த ஆட்சியிலுமே தர மாட்டாங்க. நீங்க தான் மாற்றாட்சியாச்சே, கொடுக்க வேண்டியதானே? இப்ப நீங்க கேட்டீங்க பில்லு கொடுக்குறாலும் கேட்டீங்க. நீங்க தான் மாற்றாட்சியாச்சு, கொடுக்க வேண்டியதானே? எந்த ஆட்சியிலுமே தர மாட்டாங்க. நீங்க தான் மாற்றாட்சியாச்சுங்க. நீ மாற்றாட்சி தானே உள்ள வந்தீங்க, கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கு 10 ரூபா ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க 10 ரூபா வாங்குறதே தப்பு. ரிட்டர்ன் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. 10 ரூபா வாங்குறதே தப்பு. முதல்ல இது பண்ண நீங்க அந்த பாட்டை பாடிருக்கே கூடாது. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டீங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் எல்லாமே மாறும்னு நான் பர்சனலா நம்புறேன். நான் இன்னும் வந்து எனக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் வந்து பர்சனலா தாவேகா மேல ஒரு நம்பிக்கை வச்சு போக போக நீங்க ஒரு கிரிட்டிசிசம்ஸ் வைக்கிறப்போ வந்து தாவேகா நல்லது பண்ணா நாங்க வந்து பத்திரிகையாளர்கள் நல்லது பண்ணா அதை நாங்க பேசுவோம். ஆனா நீங்க கெட்டது பண்ணா சத்தமா பேசுவோம். புரியுதா? சரிங்க, நல்லது அவங்க நல்லது பண்ணலன்ற வார்த்தை நீங்க பேச நீங்க நாங்க அதாவது தாவேகா சார்பில் வந்து நல்லது பண்ண போறது வந்து நீங்க ரொம்ப சத்தமா பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இப்போ இது பேசின வரைக்குமே ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேசுவோம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.